Hi friends, welcome to your channel. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மன்சூர்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கன்னா மத்திய பிரதேசில் நம்ம நிமோச்சிலேருந்து ஊர் பக்கம் வரும்போது ஒரு 80 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே தான் வந்து என்ன லோடு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு லோடு தாங்க. கார்லிக், ஹிந்தியில் வந்து சொல்லணும்னா லசுன், ஹிந்தியில் வந்து லசுன்னு சொல்லுவாங்க. பூண்டு லோடு தாங்க ஏற்றுறோம். என்ன ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனியில் வடுகப்பட்டி அப்படின்ற ஊருக்கு தான் ஏற்றிருக்கோம். நம்ம வடுகப்பட்டிக்கு போன வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி வருஷம் ஒரு டைம் போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் 2 வருஷம் கழித்து அங்கே போக போகிறோம். இந்த மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வருஷமே இங்கே வந்து ஏற்றிருந்தோம். என்ன ஊருக்கு ஏற்றிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஆமாம், பெங்களூருக்கு ஏற்றிருந்தோம். அது வந்துச்சிங்க, ஒரு 7 டெலிவரி பக்கம் வந்துச்சிங்க. கீழே வந்து கடுகு ஏற்றிருந்தோம், மேலே பூண்டு, மொத்தம் 25 டன் நம்ம ஏற்றினோம். இப்போ நமக்கு டன்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 23 தாங்க டன்னேஜ். நம்மளுக்கு ஒரு டன்னாக சேர்த்து 23 டன்னுக்கு வாடகை ஃபிக்ஸட் போட்டிருக்காங்க. ஒரு டன் சேர்த்து வந்தால் அதுக்கு வாடகை போடுவாங்க போல். நாங்கள் சொல்லி கேட்டுட்டோம், ஒரு டன் சேர்த்து ஏற்றுங்க அப்படின்ட்டு. அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கடையில் ஏற்றிருப்போம். அப்படியே இங்கே ஆரம்பித்து இப்படி போய் அப்படியே வந்து லாஸ்ட்டாக தான் அந்த வண்டி ஒரு வண்டி ஏற்றி போயிருங்க, தமிழ்நாட்டு வண்டி, அங்கே வந்தோம். இன்றைக்கி ஆனால் நம்ம இங்கே ஒரே இடத்துல ஏற்றிடுவோம். ஒரே டெலிவரின்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்ட்டு நமக்கு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்றி பில்லு வாங்கும்போது தான் தெரியும். பார்ப்போம் நமக்கு எத்தனை டெலிவரி இருந்தால் இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அத்தனை வண்டிங்க இருக்கிற கண்டிஷனில் லோடானதே பெருசுன்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு லோடு ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி தான். ஓகே அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எத்தனை டெலிவரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்ற கண்டிஷன் வந்தாச்சு. இந்த லோடுக்கு என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவுண்ட் பண்ணணுங்க, மூட்டையை வந்து கவுண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பூண்டோட ரேட்டு இங்கே என்னன்னு தெரியல, கேட்போம். பாய் பாய், ஏ லசுன் கிतना केजी? 1 केजी 40 150. बोरी 1 केजी, बोरी केजी 40 केजी. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பூண்டோட விலை கேட்டோம். அவங்க வந்து சேட்ஜி பார்த்துக்கிறேங்க, ஓனர்கிட்ட பேசிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏவாய் வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ வந்து இங்கே 150 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லோடு மேனு, இது உண்மையாக நான் ஓனரை கேட்டால் தான் தெரியும். ஒரு மூட்டையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த வெயிட்டு 40 கிலோங்க. ஒரு மூட்டையோட வெயிட்டு 40 கிலோ. இதெல்லாம் பாருங்கள், பெரிய பூண்டு, பெரிய பல்லு உள்ளது. இதெல்லாம் குட்டி குட்டியாக வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படி பாருங்கள், 2 இதுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இந்த பூண்டுக்கும் இதுக்கும் பாருங்கள், இதெல்லாம் குட்டி குட்டியான பூண்டு, கடல் மாதிரி கொட்டி கிடக்கு பாருங்க. காலைல இங்கே அடுக்கி வச்சிருந்தது இந்த சமையல் சாக்கில் இருக்க மூட்டையெல்லாம் இதில் இங்கே ஒரு மலை மாரி கொட்டி அப்படியே க்ளீன் பண்ணுறாங்க. கன்வேயர் பெல்ட் மாதிரி மிஷினில் போகுது பாருங்கள், தெரியுங்களா? நம்ம கீழே இறங்கும் போது நான் அதை காமிக்கிறேன். அப்படியே க்ளீன் பண்ணி அங்கே மூட்டை பிடிச்சி ஏற்றுறாங்க. நம்ம கீழே இறங்கும்போது கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் வந்து பூண்டோட ரேட்டு 1 கிலோ எவ்வளோ அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம மளிகை செலவு பண்ணும்போதே ஒரு 1/4 கிலோ அப்படி தான் வாங்குவோம். இந்த டைம் வாங்கினது எவ்வளோன்னு தெரியல. ஏன்னா ஓனரன் வந்து வீட்டிலேருந்து வரும்போது அவர் வாங்கிட்டே வந்துட்டார், அங்கே ஊர்லேயே செலவு பண்ணிட்டு வந்துட்டார். ஏன்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, டைமிங்களோட நம்ம அங்கே போய் ஒரு 20 நிமிஷம் நிறுத்திட்டு இருக்க முடியாது. அதனால் அவங்க முன்னாடியே வாங்கி வந்துட்டாங்க. ரேட்டு தெரியலங்க நமக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் எவ்வளோ என்ன ரேட் போகுதுன்னு. நம்ம உங்கள் ஊரில் என்ன ரேட்டு, நம்ம வடுகப்பட்டி போயிட்டு அங்கே என்ன ரேட்டு போகுது அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் சொல்கிறோம், தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் 51 போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இப்போ நிற்க வச்சு இதில் வந்து 2 போடுறாங்க, இதில் 14. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டிக்கு வந்து 4, அதில் வந்து 6 போடுறாங்க. இதில் ஒரு 24 ஆச்சுங்களா? இதில் இந்த அட்டி இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 7, அதில் வந்து ஒரு 6, மொத்தம் 51 ஒரு அட்டிக்கு. நமக்கு வந்து இது பெருசாக ஹைட்லாம் வராதுங்க.
24 டன்னாலே நமக்கு ஹைட் வராது. இது 23 டன்னு தான். ஹைட்லாம் நமக்கு ஒன்றும் வராது. இதில் பூண்டுமே வந்து டைமிங் லோடெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாடகை ப்ளஸ் வந்து டைமிங்க்கு ஒரு 6 ரூபா சேர்த்து போடுவாங்க, 6000 ரூபா. அப்படி போட்டாங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம போய் இறக்கலாம், அந்த 6000 தருவாங்க. அதை நம்ம ஏற்றி முடித்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ, அதை வந்து பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. பார்ப்போம். மேக்ஸிமம் டைமிங் லோடாக தான் நல்லாயிருக்கும். பூண்டு பாருங்க, இதை பார்க்கும்போதெல்லாம் இவ்வளோ அதிகமாக பார்க்கும்போது இது என்னடா நம்ம ஊரில் இவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இங்கே நிறைய பார்த்தோன்னே எப்படி சொல்கிற ஒரு சப்புன்னு ஆயிடுச்சு. கல் கிடக்குங்க இதில். இன்னைக்கு பாருங்க, எப்பவுமே இந்த மார்க்கெட் வந்து ரஷ்ஷாக இருக்குங்க, வண்டியே விட முடியாது. இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இங்கே லீவுங்க. என்ன லீவுலாம் தெரியாது, ஆனால் லீவு. ஒரு குறிப்பிட்ட கடைகள் மட்டும், அதாவது லோடிங் பண்ணுற கடைகள் மட்டும் தான் இன்றைக்கி ஓப்பனில் இருக்குது. நமக்கு இன்றைக்கி லோடிங்கிறதால ஓப்பன் இல்லைன்னா இந்த மார்க்கெட்டில் நம்ம வண்டி விட்டு லோடு ஏற்ற முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம உள்ளே போய் கவர் பண்ணுவோம். இவங்க செருப்பு போட்டுட்டு தான் பண்ணுவாங்க. இதை லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். அங்கே கொட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து கன்வேயர் பெல்ட் மூலிமா வந்து இதில் வந்து டஸ்ட்டு தூசு சின்ன சின்னதாக வருது. இதில் இதெல்லாம் தூசு நல்லா தெரியுதுங்களா. அடுத்த இதில் பொடி ரொம்ப குட்டி சைஸ், அதுக்கு அடுத்து ஒரு சைஸ். அப்படியே இங்கே பக்கத்துலேயே வந்து அங்கே மூட்டை வர்றதை இங்கே வந்து வெயிட்டு போட்டு பேக் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ கிரேடு, நம்ம இதில் வந்து ஏ கிரேடு, இங்கே வந்து டபுள் ஏ கிரேடு. பாருங்க ஒரு சைஸாக வருது பாருங்க. அங்கே ஒரு சைஸ் வருது, இதில் கொஞ்சம் அதோட பெரிய சைஸு. இங்கே வந்து இது வந்து ட்ரிபிள் ஏ கிரேடுங்க. இப்போ என்ன மூட்டை பிடிச்சிட்டு எடை போட்டு இதை வச்சு தச்சிடுவாங்க. இது வந்து ட்ரிபிள் ஏ கிரேடு. இது வந்து 4ஏங்க. இது லாஸ்ட்டாக வர்றது 4ஏ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பெருசு இருக்கிறதுல பெரிய சைஸ். இது ஃபுல்லாக நம்ம வண்டிக்கு தான் நினைக்கிறேன். ஒரே இடத்துல லோட் பண்ணிட்டா நமக்கு நல்லாயிருக்கும். ஓ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிரவுண்டில் அங்கே பாருங்கள், இது எல்லாமே பூண்டு தாங்க. இந்த கிரவுண்டில் இருக்கிறது ஃபுல்லாக பூண்டு தான், காய வச்சிட்ருக்காங்க. வெயில் ரொம்ப சுவீர்னு அடிக்குதுங்க. இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன பூண்டு எடுத்துருக்கோம். இதை உடைப்போம். இதில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போமா. பாருங்க, இதில் ஒரே பல்லு தாங்க இருக்கு. இதுலலாம் நிறையா இருக்கும். நமக்கு வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. ஒரு 5 மணிக்குள்ளலாம் லோடு ஏற்றி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கிளம்பிடலாம். ஒரு 10 மணி அதுக்கு மேலே டைம் ஆகிடுச்சுன்னாங்க நிப்பாட்டிக்கணும் இங்கேயே வண்டியை. ஏன்னா பூண்டுக்கு வந்து தார்பாய் போடக்கூடாது. நம்ம தார்பாயே போட்டாலும் இங்கே வந்து அவங்க ஏரியாவில் தான் இந்த பூண்டு விளையுது. இது ஆனால் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் திருடுவாங்களே பூண்டுலாம். இங்கே எப்படி சொல்ல, இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இவங்க திருடுறதுன்னு யாரும் பார்த்தீங்கன்னா இவங்களே தான் திருடுவாங்க, வேறு யாருமே கிடையாது. நம்ம அப்படியே ரன்னிங்கில் போகும்போது இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக் அதிகங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறையா சொல்லியிருப்போம். அந்த ஸ்பீடு பிரேக்கில் வண்டி வந்து அதுவும் இருக்குதுன்னா 5, 6 தான் இருக்கும், 1, 2லாம் இருக்காது. அதில் அப்படியே ஸ்லோ பண்ணி போகும்போது பின்னாடி ஏறி ஒரு மூடையை தள்ளிட்டாங்கன்னா முடிஞ்சு. அப்புறம் நம்ம போய் அங்கே தண்டம் கட்டணுங்க. அதனால் வந்து ரிஸ்க் எடுத்து யாரும் இங்கே ஓட்டுறதுன்னு வச்சுங்களேன். நம்ம அதனால் வந்து அவ்வளோ நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாக ஏற்றி விட்றோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
இதோட ப்ராசஸை பாருங்கள். அங்கேருந்து வருது சைஸ் வரையும் அங்கே ஹோல்ஸ் சின்ன சின்னதாக இருக்குது அந்த பெல்ட்டில். அதில் வந்து கொட்டுதுங்க. கொட்டி இந்த தூசு இருக்குல்ல அந்த பூண்டோட தோல் அதை வந்து இதில் வர விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்காங்க. இது அப்படியே அந்த பக்கமே தள்ளிடுதுங்க அந்த தூசை. அவர் எவ்வளோ தூசு பறக்குதுன்ட்டு. பூண்டுக்கு வந்து ஏன் தார்பை போடக்கூடாது சொல்கிறாங்கன்னா, நான் நினைக்கிறது வந்து தார்பை போட்டால் அது வேர்வை மாதிரி, அதாவது வேர்த்த மாதிரி ஆகிடுங்க. ஏன்னா நம்ம நிறைய லோடுக்கு காமிச்சிருக்கோம், அப்படியே வேர்த்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா பூண்டு வீணாக போய்டும் சொல்லிட்டு தான் தார்பை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதாவது ரீசன் தெரியும் அப்படின்னா, இதனால தான் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். இங்கே எங்கேயும் நடந்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெயிலுங்க, இந்த வண்டியில் நிற்க முடியல. மூட்டை நிழலில் உட்காந்தாச்சு. நமக்கே வந்து அதான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வடுகப்பட்டிக்கு போனோம் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து 2 டெலிவரி நமக்கு. ஒரு டெலிவரி ஒசூர், அடுத்த டெலிவரி வந்து வடுகப்பட்டிங்க. நம்ம ஒசூரில் போயிட்டு டெலிவரி கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க, ஆனால் அது பூண்டு நல்ல பெரிய பெரிய சைஸுங்க. அப்போ வந்து கிலோ பார்த்தீங்கன்னா 95 ரூபா தாங்க அது அந்த பூண்டோட ரேட்டு. ஒரு மூட்டை மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த ஒரு மூட்டைக்கு வந்து வாடகையை பிடிச்சிட்டாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வண்டி நம்ம அண்ணன் தான் 3 பூண்டு மூட்டைங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் போட்டு கொடுத்தாங்க. திருச்சி, கும்பகோணம். அதில் எந்த இடத்துல 2 இடத்துலையுமே மூட்டை வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களாம். மொத்தமாக 3 மூட்டைங்க. அதுக்கு எவ்வளோ பிடிச்சாங்க தெரியுமா? 19,000 பிடிச்சிட்டாங்க. அதனால் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டி ஏன் அது நமக்கும் நஷ்டம், ஓனருக்கும் நஷ்டம். அதனால தான் நைட்டில் ஏற்றினா எல்லாருமே நிப்பாட்டிவாங்க. நம்ம லாஸ்ட் டைம் பெங்களூர் ஏற்றும்போது கூட நிப்பாட்டி தான் போனோமே. அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லன்ச் டைமுங்க. லோடு மேங்க சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. 2:10 ஆகுது, சாப்பிட போயிட்டாங்க. எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. இதை லாக் பண்ணுறது பாருங்களேன், சாக்கு. அது வரைக்கும் நம்ம உள்ளே இருப்போம். நம்மளது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10வது வட்டி போட்டுட்ருக்காங்க. நம்மளது எல்லா வண்டியோடமே ஒரு வட்டி சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிங்க. ஏன்னா நம்ம சேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கயர் போட போகிறோம். இதுக்கு தார்பை போடக்கூடாதுல்ல, அதனால் நாங்கள் ஒரு மலை மாரி கொட்டி வச்சுருந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு. அந்த பூண்டை மிஷினில் கொட்டி அதை க்ளீன் பண்ணி தான் நமக்கு ஏற்றிருக்காங்க. இப்போ பேலன்ஸு அங்கே உள்ளே இருந்த மூட்டையை ஏற்றிட்டுருக்காங்க. நம்ம கயிறை போடுவோம். காமினா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. கயிறு எல்லாம் போட்டாச்சு, பில்லுமே வாங்கியாச்சு. எடையை மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் நம்ம இந்த ஒரு 200 கிலோமீட்டர் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ஓட்டி ஆகணுங்க. ஏன்னா அதாவது திருட்டு ரோடு சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 569 மூட்டை தாங்க ஏற்றினாங்க. டன்னேஜ் எவ்வளோ வருதுன்னு தெரியல, பார்ப்போம். அதெல்லாம் பின்னாடிலாம் மூட்டே இல்லைங்க, காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த வண்டி அங்கே இடைக்கு நின்றுட்டுருக்கு. நம்ம இங்கே எதுக்கு நிற்கிறோன்னா இடைக்கு அப்படி தான் வரணும், நம்ம வண்டி வர மாதிரி தான் வரணும். ஆனால் இதில் எல்லாம் ஆப்போசிட்டில் வந்துடுவாங்க. அப்படியே அவங்கள ஓடுற ட்ரெயினை ஒத்த வேரில், அதுவும் சுண்டு வேரில் நிப்பாட்டின மாதிரி வர்றவங்க நிப்பாட்டுறதுக்காக இங்கே நின்றுட்டுருக்கேன் நான்.
எடைய போட்டு கிளம்புங்கடா சீக்கிரம். அப்படியே நம்ம வண்டி எடைக்கு ஏறுறதை காமிக்கணும். கொஞ்சம் பின்னாடி போனா போதும் 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 போதும். எவ்வளோ ஆகிட்டு இருக்கு என்னண்ணா? பெட்டு கீழே இது டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி. எவ்வளோ வெயிட் இருக்குது பாய். 22,610 இருக்குது. 23 வரல.